அதிமுகவினுடைய இந்த மூன்றாம் கட்ட பட்டியல் இறுதி வேட்பாளர் பட்டியலாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 167 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. அந்த வகையில் இந்த பட்டியலோடு அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் இறுதியாகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சுபாஷ், இப்போ இதுல எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளாக இப்ப 1000 விளக்குல வளர்மதி போட்டியிடுவதோ அல்லது அண்ணா நகர்ல கோகுல இந்திரா போட்டியிடுவதோ எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். புதிய அறிவிப்பாக இந்த பட்டியல்ல என்ன விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம்? புதியவர்கள் என்று இந்த பட்டியல்ல யாரெல்லாம் இருக்காங்க? அதனையா 70 தொகுதியாக இருக்கக்கூடிய அபிஷேக் ரங்கசாமி அவர் தமிழன் பிரசன்னாவை எதிர்த்து அங்க களம் காண இருக்கிறார் திமுகவில். இன்னும் மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்களும் வர வேண்டி இருக்கிறது. தமிழன் பிரசன்னா அவர் ஒரு நல்ல பரிச்சயமான முகம், ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக வரக்கூடிய முகம். அவரை எதிர்த்து இவர் அபிஷேக் ரங்கசாமி போட்டியிடுகிறார். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய சத்யாவாக இருக்கட்டும், முருகுமாறனா இருக்கட்டும், அதே போல அசோக் இங்கு வேளச்சேரி தொகுதியாக இருக்கட்டும், சோழிங்கநல்லூர் KP கந்தன் அவரா இருக்கட்டும், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட விஜயகுமாராக இருக்கட்டும், திருச்சுடி ராஜவர்மன், அதே போல இவங்க எல்லாமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இவங்க எல்லாருக்குமே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது அவர்களுடைய சொந்த தொகுதியிலேயே அவர் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதியிலேயே இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாங்க. அந்த தொகுதிக்கு பரிச்சயமான முகங்களை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா புது முகங்கள் எங்கெல்லாம் அவங்களுக்கான ஹோல்டு இல்லாத இடங்களுக்கு அவங்களுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்களும் கடந்த ஏதோ ஒரு தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 17 பேர் பட்டியலில் நமக்கு புதுமுகங்களாக 20 தென்படுகிறார்கள். ஒருவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், அவர் அதிமுகவினுடைய சின்னமாக இரட்டை இலட்சத்துல போட்டியிடுகிறார் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொருவர் அபிஷேக் ரங்கசாமி, இவரும் ஒரு புதுமுகமாக சட்டமன்ற தேர்தலில் களம் காணக்கூடிய ஒரு புதுமுகமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சுபாஷ், முக்கியமாக இந்த பட்டியல்ல தற்போதைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இந்த 2 பேரையும் எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்களுடைய பெயரும் இடம்பெற்றுள்ளது. கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் சந்தான கிருஷ்ணன் என்பவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சேப்பாக்கம் திருவள்ளியன் தொகுதியில் ஆதி ராஜாராம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பற்றிய முக்கிய தகவல்கள் என்னென்ன? ஆதி ராஜாராம் மிக நீண்ட காலமாக, அதாவது அதிமுக தொடக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அதிமுகவில் பயணம் செய்து வருகிறார். ஆதி ராஜாராம் இப்போ சேப்பாக்கம் திருவள்ளுவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே தென்சென்னையுடைய வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் அதிமுகவில் இருக்கிறார். முன்னாள் வாரிய தலைவர், அவர் இந்த டாக்டர் கிளப்கான வாரிய தலைவர்ல அவர் உறுப்பினராக எடுத்து செயல்பட்டிருக்கிறார். அவர் முதலமைச்சரையும் எதிர்த்து போட்டியிட்ட காலமும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில அவர் போட்டியிட்ட காலத்துல அவரும் முதலமைச்சர் எதிர்த்து, அதாவது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறார். தற்போது துணை முதலமைச்சரையும் எதிர்த்து போட்டியிடுகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது, நீங்கள் சொன்னதை போல முதலமைச்சரின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் சந்தான கிருஷ்ணன் அவர் முன்னாள் கவுன்சிலராக இருந்திருக்கிறார். அவரை எதிர்த்து முதலமைச்சரை எதிர்த்து போட்டியிடுகிறார். ஜெயலலிதா பேரவையினுடைய துணை செயலாளராக அவர் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு மிகப்பெரிய பிரபலமான முகமாக இன்னைக்கு சந்தான கிருஷ்ணன் என்றாலும் கூட அந்த பகுதியில சார்ந்த ஒரு அதிமுகவினர் மற்றும் அங்குள்ள பொதுமக்களுக்கு தெரிந்த முகமாக அவர் அறியப்பட்டிருக்கிறார் என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சுபாஷ், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தன்னுடைய வேட்பாளர்கள் தான் நேரடியாக போட்டியிடும் 167 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இப்போ அந்த கூட்டணியில வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய மற்ற கட்சிகள் எல்லாம் என்னென்ன? இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கான வேட்பாளரை அறிவிக்க வேண்டியிருக்கிறது. பாஜக வாங்கிய 27 தொகுதிகள் தங்களுக்கான வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்க வேண்டியிருக்கிறது. அவர்களது அகில இந்திய தலைமை அதற்கான இறுதி முடிவை டெல்லியிலிருந்து அறிவிக்கும். அதற்கு முன்பாக இங்கே சென்னையிலிருந்து அதற்கான பட்டியல் 27 பேர் வேட்பாளர்கள் யார் யார் என்பதற்கான பட்டியல் மிக தீவிரமாக தயாராகி இருக்கிறது. நாளைய தினம் மத்திய அமைச்சரும் தேர்தல் பார்வையாளரான பியூஷ் கோயல் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் வந்தால் அந்த பட்டியல் இறுதி செய்து டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுடைய ஒப்புதலின்படி
அங்கிருந்து வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஜி.கே. வாசன் ஏற்கனவே அறிவித்துவிட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்துவிட்டது. எஞ்சி இருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பார்சியலாக ஒரு வேட்பாளர் பட்டியல் வந்துவிட்டது. 3 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் வந்துவிட்டது. நம்ம எஞ்சி இருக்கக்கூடிய அவங்க வாங்கின அந்த இடங்களுக்கான வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டியது இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில மற்ற அனைத்து கட்சிகளும் தங்களுக்கான வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக அறிவிக்க வேண்டியிருக்கிறது. பாஜக முழுமையாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 3 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். எஞ்சி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. மிக முக்கியமாக இன்றைய தினத்தில் அதிமுகவினுடைய முழு வேட்பாளர் பட்டியல், அவங்க போட்டியிடக்கூடிய 167 தொகுதிக்கான முழு வேட்பாளர் பட்டியல் இன்றைய தினம் வெளியாகிவிட்டது. சுபாஷ், இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி பொற்கொடி இப்போ அதிமுக வேட்பாளராகத்தான் களமிறக்கப்பட்டிருக்காரா என்ற ஒரு கேள்வியும் எழுது. சுபாஷ், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.